வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில விரயஸ்தான சேர்க்கையும் தனிமைப்படுத்தப்பட்ட நபரின் நிலையும் உங்களுக்கு புரியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்பது சயனம் மற்றும் விரயஸ்தானமாகும். இதற்கு அதிபதி புதன். இந்த 12ஆம் வீட்டில் கேது போன்ற ஞானகாரகன் அமரும்போது அல்லது குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் பலவீனம் அடையும் போது குடும்பத்தில் யாரோ ஒரு நபர், அது நீங்களாவோ அல்லது மற்றவரோ, முற்றிலும் தனிமைப்படுத்தப்படும் சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் மனதளவில் ஒருவருக்கொருவர் பேசாமல் தனித்தீவு போல வாழும் நிலை தோன்றியிருந்திருக்கும். உங்களின் கருத்துக்களை குடும்பத்தினர் மதிக்காத போது நீங்களாவே ஒரு தனிமைக்குள் சுருண்டு கொள்ள தொடங்கியிருந்திருப்பீங்க. இந்த தனிமை மன அழுத்தத்தை அதிகப்படுத்துமே தவிர தீர்வை தராது என்பதால் வெளிப்படையான பேச்சுவார்த்தை உங்களுக்கு அவசியமாகவே இருந்திருக்கும். அது உங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர், அது நீங்களாக இருந்திருக்கலாம் அல்லது மற்றவங்களாக இருந்திருக்கலாம், முற்றிலும் தனிமைப்படுத்தப்படும் சூழ்நிலை உங்களுக்குள் உருவாகி இருந்திருக்கலாம். நீங்கள் கூட்டு குடும்பமாகவே இருந்தாலும் மனசளவில் ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசாமல் தனி தீவு போலத்தான் வாழ நிலை தோன்றியிருந்திருக்கும். அதனால உங்களுக்கு கருத்துக்களை குடும்பத்தினர் மதிக்காத போது நீங்களாவே தனிமைக்குள்ள சுருந்து கொள்ள தொடங்கியிருந்திருப்பீங்க. ரண ருண ரோக ஸ்தானமும் மனதில் வெடித்த கோபமும் உங்களுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுத்திருந்திருக்கும். கடகம் ராசிக்கு 6ஆம் வீடு என்பது ரண ருண சாத்துஸ்தானமாகும். இதற்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார். மனதில் நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த கோபங்கள், ஆதங்கங்கள் மற்றும் எதிர்ப்புகள் திடீரென ஒரு நாள் எரிமலை போல வெடிப்பதற்கு காரணம் 6ஆம் வீட்டின் மீது செவ்வாயின் பார்வை படுவதுதான். பொறுத்திருந்து போது என்ற எண்ணத்தில் கடந்த காலம் அநீதிகளுக்கு எதிராக நீங்கள் சத்தமாக உங்கள் குரலை உயர்த்துவீங்க. இந்த சண்டையின் போது பழைய கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்றாலும் வார்த்தைகளின் வீரியம் குடும்ப அமைதியை குலைச்சிவிடும். நியாயத்திற்காக நீங்க கோவப்பட்டாலும் அது மற்றவர்களின் பார்வையில உங்களை குற்றவாளியாவே காட்டக்கூடும். அது உங்கள் ராசியில நீங்க மனசுக்குள்ள ரொம்ப நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த கோபமும் ஆதங்களும் மற்றும் எதிர்ப்புகளும் திடீரென ஒரு நாள் எரிமலை போல வெடிப்பதற்கு காரணமாகவே அமைய போகிறது. பொறுத்திருந்தது போதும் என்ற எண்ணத்துல கடந்த கால அநீதிகளுக்கு எதிரா நீங்க சத்தமா உங்க குரலை உயர்த்த போறீங்க. சண்டையின் போது பழைய கணக்குகள் அனைத்துமே தீர்க்கப்படும். ஆனா வார்த்தையின் வீரியம் குடும்ப அமைதியை குலைச்சே விடும். லாபஸ்தானமான ஏமாற்றமும் உறவினரின் ரோகமும் உங்களுக்கு ரொம்பவுமே மன உளைச்சலையும் தந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் மற்றும் நண்பர்கள், உறவினர்களை குறிக்கும் இடமாகும். இதன் அதிபதி சுக்கிரன் ஆவார். இந்த 11ஆம் வீட்டில் ராகுவின் அசுப சஞ்சாரமும் இருக்கும் போது நீங்கள் அதிகம் நம்பிய ஒரு நெருங்கிய உறவினர் உங்களுக்கு பின்னாலேயே முதுகுக்கு பின்னால் வேலை செய்வார். பண விஷயத்திலோ, சொத்து விவகாரத்திலோ அல்லது உங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்வதிலோ அவர் உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தருவார். இவரா இப்படி செய்தார் என்று நீங்கள் அதிர்ச்சியடையும் அளவுக்கு அந்த உறவினர் செயல் இருந்திருக்கும். உறவினர்கள் அளவுக்கு அதிகமாக நம்பி ஜாமீன் போடுவதோ அல்லது கூட்டு தொழில் செய்வதோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய நீங்க அதிகம் நம்பிய ஒரு நெருங்கிய உறவினரை உங்களுக்கு பின்னால முதுகுக்கு பின்னால் வேலை செஞ்சிருந்திருப்பார். அது பண விஷயத்திலோ அல்லது சொத்து விவகாரத்திலோ அல்லது உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்வதிலோ அவர் பெரிய ஏமாற்றத்தை தந்திருந்திருப்பாரு. இந்த மாதிரி உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் நடக்கப் போகிறது. குழந்தைகள் மூலம் கிடைக்கும் பெருமையே அமைய போகிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளோட மூலமா சமூகத்துல உங்களுக்கு பெரும் கௌரவமும் புகழும் கிடைக்கும். கல்வியில அவங்க சிறந்து விளங்கி பெரிய கல்வி நிறுவனங்கள்ல பயிலும் வாய்ப்பை பெறுவாங்க.
வேலை தேடிக்கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர்தர வேலைவாய்ப்பு அமையும். அவர்களின் நன்னடத்தையும் பாரா அவர்கள் நன்னடத்தையும் உங்களின் வளர்ப்பும் மற்றவர்களால் பாராட்டப்படும் போது உங்கள் மனம் பெருமிதத்திலேயே அமையும். அது உங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், கல்வியில் அவங்க சிறந்து விளங்கி பெரிய கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பை பெற போகிறாங்க. வேலை தேடிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர்தர வேலை வாய்ப்பு அமையப் போகிறது. அவளோட நன்னடத்தையால் உங்களின் வளர்ப்பு மற்றவர்களாக பாராட்டப்பட போகிறது. தடையற்ற பணமரவு மற்றும் நிதி மேம்பட போகுது. தனக்காரகனான குரு பகவானின் அருளும் 9ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளின் பலத்தாலும் உங்கள் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு வரத் தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபம் இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு நிதி நிலைமை சீராகும். உங்களுக்கு நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பண வரவு வரத் தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி லாபம் இரட்டிப்பாக அமையப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வை கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆழமான மன அமைதி உருவாகப் போகிறது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் கடக ராசியினருக்கு மன அமைதி என்பது மிக முக்கியமானது. கிரகங்களின் அனுகூல அமர்வால் தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைங்க முற்றிலுமாக நீங்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில் ஆர்வம் அதிகரித்து மனம் எப்போதும் ஒருமுகப்பட்ட நிலையிலேயே இருக்கும். வீணான வதந்திகளும் வெளி உலக சார்ந்த சத்தங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் உள்மனதோடு பேசி அமைதியை கண்டறிவீங்க. அது உங்கள் ஆழமான மன அமைதி உருவாகப் போகிறது. உங்களுக்கு கிரகங்களின் அனுகூல அமர்வா தேவையற்ற பயமும் பதற்றமும் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைங்க முற்றிலுமாவே உங்களுக்கு நீங்கும். அது தியானம், யோகா போன்ற கலைகளில் ஆர்வம் அதிகரித்து உங்களுக்கு மனம் எப்போதும் ஒருமுகப்பட்ட நிலையிலேயே இருக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் செய்வதோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய நீங்கள் அதிகம் நம்பிய ஒரு நெருங்கிய உறவினரை உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் வேலை செஞ்சிருந்திருப்பார். அது பண விஷயத்திலோ அல்லது சொத்து விவகாரத்திலோ அல்லது உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்வதிலோ அவர் பெரிய ஏமாற்றத்தை தந்திருந்திருப்பார். இந்த மாதிரி உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் நடக்கப் போகிறது. குழந்தைகள் மூலம் கிடைக்கும் பெருமையே அமையப் போகிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளோடு மூலமா சமூகத்தில் உங்களுக்கு பெரும் கௌரவமும் புகழும் கிடைக்கும். கல்வியில் அவங்க சிறந்து விளங்கி பெரிய கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பை பெறுவாங்க. வேலை தேடிக்கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர்தர வேலை வாய்ப்பு அமையும். அவர்களின் நன்னடத்தையும் உங்களின் வளர்ப்பும் மற்றவர்களால் பாராட்டப்படும் போது உங்கள் மனம் பெருமிதத்திலேயே அமையும். அது உங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், கல்வியில் அவங்க சிறந்து விளங்கி பெரிய கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பை பெற போகிறாங்க. வேலை தேடிக்கொண்டிருந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர்தர வேலை வாய்ப்பு அமையப் போகிறது. அவளோட நன்னடத்தையால் உங்களின் வளர்ப்பு மற்றவர்களாக பாராட்டப்பட போகிறது. தடையற்ற பணமரவு மற்றும் நிதி மேம்பட போகுது. தனக்காரகனான குரு பகவானின் அருளும் 9ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளின் பலத்தாலும் உங்கள் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு வரத் தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து
லாபம் ரெட்டிப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு நிதி நிலைமை சீராகும் உங்களுக்கு. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பண வரவு வரத் தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி லாபம் ரெட்டிப்பாக அமையப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆழமான மன அமைதி உருவாகப் போகிறது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் கடக ராசியினருக்கு மன அமைதி என்பது மிக முக்கியமானது. கிரகங்களின் அனுகூல அமர்வால் தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைங்க முற்றிலுமா நீங்கும். தியானம், யோகா போன்ற கலைகள்ல ஆர்வம் அதிகரித்து மனம் எப்போதும் ஒருமுகப்பட்ட நிலையிலேயே இருக்கும். வீணான வதந்திகளும் வெளி உலக சார்ந்த சத்தங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் உள்மனதோடு பேசி அமைதியை கண்டறிவீங்க. அது போன்ற ஆழமான மன அமைதி உருவாக